அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரம், அதாவது கேது பகவான் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருடம் 2026 பலன் எப்படி இருக்கும்? அதாவது உங்கள் நட்சத்திரத்துக்கே 3வது நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்தில் 3வது தாரை கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த வருடம் பிறக்குது. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இது விபத்து தாரையாக வரும். அப்போ இந்த விபத்து தாரையில் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னா, நீங்கள் நீண்ட தூர பிரயாணம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுடைய கவனம் தேவை. முடிஞ்ச அளவுக்கு அந்த நீண்ட தூர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே போல் நீங்கள் ஒரு பயணத்தின் போதும் கொஞ்சம் உங்களுடைய உடல் ரீதியான அல்லது மன ரீதியான சில பிரச்சனைகளை கொடுக்கும். ஒரு மனம் டிப்ரெஷன் ஆகிறது, இந்த மாதிரி அதாவது பயணம் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு உடல் மனம் பாதிக்கப்படும். அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் ஒரு பயணம் பண்ணுறதை தவிர்த்து கொள்வது நல்லது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லலாம். சரி, உங்களுக்கு அதே போல் சகோதரர் வழியிலையும் கொஞ்சம் சில கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள்லாம் கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு முயற்சிகள், புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதெல்லாமே வெற்றியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். புதிய புதிய தகவல் தொடர்பு, மீடியா, இந்த மாதிரி விஷயங்கள், பத்திரம், டாக்குமெண்ட்டு, இந்த மாதிரி சமூக வலைதளம், இப்படி விஷயங்களில் நீங்கள் ஆர்வம் காட்டுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்துமே நிறைவாகும். நீங்கள் அதனால் அதிக தூரம் பிரயாணம் பண்ணாமல் இருக்க இடத்துல இருந்து உங்களுடைய அனைத்து வேலைகளையும் ஆன்லைன் மூலயமா செஞ்சுக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு வழிபாடு அப்படிங்கிறப்ப நிறைய அந்த கோவில்களுக்கு ஆடு நாங்கள் தானம் பண்ணுறோம், கோழி தானம் பண்ணுறோம், இப்படிலாம் வேண்டியிருப்பாங்க, சேவல் தானம் பண்ணுறோம். அப்போ அதை இந்த வருடம் நீங்கள் செய்கிறப்போ உங்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய கெடு பலன்கள் குறைந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். நன்றி.